ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு முட்டை குருமா பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிக்கிறலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியை நல்லா அடித்து சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு 5-6 முந்திரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுப்போம். உப்பு சேர்த்து உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க அளவாக. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். ஒரு 4 முட்டை அளவுக்கு ஊற்றி சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு, பட்டாணியும் சேர்த்துக்கலாம்.